டீ கடையில் சாப்பிட்ட தின்பண்டங்களுக்கு பணம் கேட்டபோது கொடுக்காமல் கணக்கில் வைத்துக் கொள்ளுமாறு கூறிய இளைஞர் கடையையும் அடித்து நொறுக்கி ரகளையில் ஈடுபட்ட காட்சிதான் இது. சினிமா பாணியில் ரகளையில் ஈடுபட்டவர் சிக்கியதன் பின்னணி என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெருமாள்பேட்டை பகுதியில் பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையொட்டி டீ கடை நடத்தி வருபவர் முபாரக் தபரக் சகோதரர்கள். தேநீர் கடையில் மாலை நேரத்தில் தின்பண்டங்கள் விற்பனை செய்யப்படும். நேற்று நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த புகழேந்தி என்ற இளைஞர் தின்பண்டங்களை சாப்பிட்டுவிட்டு பணத்தை பிறகு தருகிறேன், கணக்கில் வைத்துக் கொள்ளுமாறு உரிமையாளரிடம் கூறியுள்ளார். கடன் இல்லை, பணம் தருமாறு உரிமையாளர் கேட்டுள்ளார். இதனால் புகழேந்திக்கும் கடையின் உரிமையாளருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த புகழேந்தி, நான் யார் தெரியுமா, என்னிடமே கராராக பணம் கேட்கிறாயா என கூறி கடையில் இருந்த கண்ணாடி பெட்டியை தனது கையால் அடித்து நொறுக்கியுள்ளார். இதில் புகழேந்திக்கு கையில் காயம் ஏற்படவே வாணியம்பாடி மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற சென்றுள்ளார். சம்பவம் குறித்து தேநீர் கடை உரிமையாளர் முபாரக் வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகழேந்தி தன் மீது புகார் அளித்ததை அறிந்து மீண்டும் இரண்டாவது முறையாக தேநீர் கடைக்கு சென்று கடையை அடித்து நொறுக்கி ரகளையில் ஈடுபட்டுள்ளார். டீக்கடை உரிமையாளர் காவல்துறையினருக்கு மீண்டும் தகவல் தெரிவிக்க புகழேந்தியை வாணியம்பாடி நகர காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றனர். இது தொடர்பாக தகவல் அறிந்து சென்ற வணிகர் சங்கத்தினர் வணிக நிறுவனங்களில் இதுபோல் அத்துமீறும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். ஒரு நபர் பொருட்களை ஒரு 350 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை வாங்கி கொண்டு பணம் தரவில்லை. கடையில் வேலை செய்பவர் பணத்தை கேட்டவுடன் பணத்தை கொடுக்க முடியாது என்று கண்ணாடி ஷோகேஸை உடைத்தார். கடை உரிமையாளரும் வணிகர் சங்க நிர்வாகிகளும் சேர்ந்து நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தோம். புகார் அளித்து ஒரு மணி நேர இடைவெளி விட்டு அந்த நபர் இங்கிருந்து ஒரு உருட்டுக்கட்டையை எடுத்து என் மீதா புகார் அளித்தாய் என்று இந்த கடையில் உள்ள ஷோகேஸ் மற்றும் பொருட்களை வைத்திருக்கும் சுமார் ஒரு 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை சேதப்படுத்திவிட்டு மீண்டும் என் மீது புகார் அளித்தால் உன்னை குடும்பத்தோடு கொலை செய்துவிடுவேன் என்று மிரட்டல் அளித்து சென்றுள்ளார். டீ கடையில் சாப்பிட்ட தின்பண்டத்துக்கு பணம் கேட்ட கடையில் தகராறில் ஈடுபட்ட இளைஞர் போலீசில் புகார் அளித்ததால் மீண்டும் வந்து கடையை அடித்து நொறுக்கி கைதான சம்பவம் வாணியம்பாடியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.